ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்டாக பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் டிஸ்பைட் அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது பார்க்கறதுக்கு 2 சென்டென்ஸாக தெரியும். ஆனால் இதோட தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதாவது வந்து டிஸ்பைட் அப்படின்ற இடத்துல இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்பைட் ஆஃப்ன்ற இடத்துல வந்து டிஸ்பைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது கீழே பாருங்கள், இட் இஸ் எ ப்ரிப்போஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு ப்ரிப்போஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெகுலர் வியூஸ் தெரியும், நான் நியூஸ்க்காக சொல்கிறேன். ப்ரிப்போஷன் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுன் அல்லது ஜெரண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம வந்து ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நவுன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நவுன் அப்படின்றது வந்து பெயர்ச்சொல். ஓகேங்களா? ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து பெயர்ச்சொல் தான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொனவுன். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட நிறைய ப்ரொனவுன் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜெரண்ட். ஓகேங்களா? ஸோ ஜெரண்ட் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா, ஸோ சாதாரண வெர்ப், அதாவது வந்து V1 வெர்போட ப்ளஸ் ஐஎன்ஜினி ஆக்ட் பண்ணும் பொழுது அது வந்து ஜெரண்ட்டாக மாறும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் ஏன் வீடியோ போடல லாஸ்ட் வீக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் நடக்குது. நான் வந்து பசங்களுக்கு வந்து கோச்சிங் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மீனிங் பாருங்கள். இருந்தாலும், இருந்த போதிலும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இருந்தாலும், இருந்த போதிலும் அப்படின்றது நான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பைட் அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இதோட தமிழ் மீனிங் தான் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இருந்தாலும், இருந்த போதிலும். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம இந்த டிஸ்பைட் அல்லது இன்ஸ்பைட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்பைட் அப்படின்றது வந்து பொலைட் அண்ட் ஃபார்மல். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து ஆஃபீஸ், நம்மளோட ஹையர் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இந்த டிஸ்பைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஃபார்மல். ஓகேங்களா? அல்லது கேஷுவல், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கேஷுவலாக பேசுவோம். இதை வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து கேஷுவலாக பேசுவோம். சேம் அந்த இடத்துல வந்து இன்ஸ்பைட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 2 தான் எங்கே யூஸ் பண்ணணும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கணும்ல, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சோர்வாக இருந்த போதிலும் வேலைக்கு போனேன். சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ நேற்று எனக்கு டயர்டாக இருந்தது, இருந்தாலும் ஓகேங்களா, இருந்தாலும் நான் வேலைக்கு போனேன். அந்த இருந்தாலும் அப்படின்றது தான் நம்ம இந்த டிஸ்பைட் அல்லது இன்ஸ்பைட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பைட். ஓகேங்களா? அடுத்தது ஒரு நவுன். ஏன்னா டிஸ்பைட் வந்து ப்ரிப்போஷன்றனால ஒரு நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அதனால் நவுன் போட்டுட்டோம். ஓகேங்களா? அல்லது ப்ரொனவுன் அல்லது ஜெரண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் முன்னாடி தான் நம்ம வந்து ப்ரிப்போஷன் யூஸ் பண்ண முடியும். லாஸ்ட்டாக வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஓகேங்களா? மெயின் கிளாஸ்னால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் அல்லது ஒரு வர்ப் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஓகேங்களா? அதாவது மெயின் கிளாஸ் அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் அல்லது ஒரு வர்ப் இருக்கணும். இதை மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 2வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இன்ஸ்பைட் ஆஃப். ஓகேங்களா? இன்ஸ்பைட் ஆஃபும் ஒரு ப்ரிப்போஷன் தான். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு பின்னாடி நவுன் அல்லது ப்ரொனவுன் அல்லது ஜெரண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 3மே தான் ஒரு நவுன் ஆக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மெயின் கிளாஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரெகுலர் வேர்ஸ் தெரியும், நியூஸ்க்காக சொல்கிறேன். மெயின் கிளாஸ் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வர்ப் இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான் வந்து மெயின் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம எது பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். அதாவது வந்து டிஸ்பைட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய திறமை இருந்த போதிலும் என்னால் ஆங்கிலம் பேச முடியலை. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த தமிழில் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். என்னுடைய திறமை இருந்த போதிலும் அப்படின்றப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு திறமை இருந்த போதிலும் என்னால் ஆங்கிலம் பேச முடியலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு திறமை இருந்த போதிலும் என்னால் ஆங்கிலம் பேச முடியல அப்படின்றது வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பைட் மை டேலண்ட். ஓகேங்களா? டிஸ்பைட் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா இருந்தாலும், இருந்த போதிலும், மை டேலண்ட் அப்படின்றப்போ என்னுடைய திறமை இருந்த போதிலும் ஐ கான் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஐ கான் ஸ்பீக் இங்கிலீஷ். ஆங்கிலம் பேச முடியலை அப்படின்றப்போ ஐ கான் ஸ்பீக் அப்படின்னா பேச முடியல. எதை பேச முடியலை? இங்கிலீஷ். ஐ கான் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஒன் மினிட்டை நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு திறமை இருந்தாலும், இருந்த போதிலும். ஓகேங்களா? ஸோ இருந்த போதிலும் அப்படின்றது தான் நம்ம இந்த சென்டென்ஸில் பார்க்குறோம். நான் இருந்தாலும் கொடுக்கல, அதனால் வந்து தமிழ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். என்னுடைய திறமை இருந்தாலும்
ஓகேங்களா, அப்படியும் சொல்லலாம். எனக்கு திறமை இருந்த போதிலும், ஓகேங்களா, அப்படியும் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ நீங்கள் அப்படியே வந்து ரீட் பண்ணிங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து டேலண்ட் இருந்தாலும் என்னால் வந்து ஆங்கிலம் பேச முடியல அப்படின்ற இடத்துல வந்து டிஸ்பைட் மை டேலண்ட் ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேங்களா, ஸோ 2வது பாருங்கள். சோர்வாக இருந்த போதிலும் அவள் வேலைக்கு போனாள். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், டயர்டாக இருந்தாலும் அவள் வேலைக்கு போனா அப்படின்ற இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வந்து ஒரே ஒரு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலில் வந்து நம்ம ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ப்ரிப்போஷன் கான்செப்ட் மட்டும் இல்லை, எந்த ப்ரிப்போஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் அங்கே நம்ம வந்து ஒரே ஒரு மெயின் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஒரு மெயின் கிளாஸில் வரக்கூடிய சப்ஜெக்ட் தான் அந்த 2 வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லா எக்ஸாம்பிளும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சோர்வாக இருந்த போதிலும் அவள் வேலைக்கு போனாள் அப்படின்னா அவள் தான் போனாள். அப்போது அவள் தான் சோர்வாகவும் இருந்திருக்கா, அவள் தான் வந்து வேலைக்கும் போயிருக்கா. அப்போது 2மே அவளை பற்றி தான் சொல்கிறதுனால இங்கே நம்ம வந்து ப்ரிப்போஷன் கான்செப்ட் எடுத்துக்கணும் வரும். ஓகேங்களா, டிஸ்பைட் பீயிங் டயர்ட் ஷீ வென்ட் டு ஒர்க். ஓகேங்களா, அவள் வேலைக்கு போனாள் அப்படின்னா ஷீ வென்ட் டு ஒர்க் அப்படின்னா அவள் வேலைக்கு போனாள். அவள் டயர்டாக இருந்தாலும் டிஸ்பைட் பீயிங் டயர்ட், ஏன்னா பிஓஸ் மட்டும்தான் ஒரு சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸை சொல்லும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் அங்கே வந்து பிஓப்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 3வது பாருங்கள். கடினமாக உழைத்தாலும் அவனால் பணத்தை சேமிக்க முடியவில்லை. ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அவனால் வந்து காசை சேமித்து வைக்க முடியல. சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பைட் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னா கடினமாக உழைத்திருந்த போதிலும் ஹீ காண்ட். ஓகேங்களா, அவனால் பணத்தை சேமிக்க முடியவில்லை அப்படின்றப்போ ஹீ காண்ட் சேவ் மணி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து நம்ம ஒரே சப்ஜெக்ட் தான் மென்ஷன் பண்ணுறோம். அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து 2 வேலையும் செய்கிறாரு. ஓகேங்களா, ஸோ அவள் தான் கடினமாக உழைக்கிறாரு, அவரால் தான் பணத்தை சேமித்து வைக்க முடியல. அப்போது வந்து நான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே சப்ஜெக்ட் வந்து 2 வேலையை செய்கிற மாதிரி சொல்கிற இடத்துல நம்ம வந்து இந்த ப்ரிப்போஷன் கான்செப்ட் உள்ளே கொண்டு வரோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வந்து எப்படி இந்த ப்ரிப்போஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் படித்தா மட்டும்தான் ப்ரிப்போஷன் வாழ்நாள் முழுக்க மறக்காது. ஸோ ஒரு லென்த்தியான சென்டென்ஸ் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டிஸ்பைட் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னா கடினமாக உழைத்திருந்தாலும், இதே அவன் கடினமாக உழைத்திருந்தாலும் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் போட்டிங்களன்னா அது வந்து கன்ஜெக்ஷனாக மாறும். ஓகேங்களா, 2 சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணுற இடத்துல அது வந்து கன்ஜெக்ஷனாக மாறும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எல்லாருமே வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் வச்சு தான் பேசுவாங்க. அப்போ தான் இந்த ப்ரிப்போஷன் கான்செப்ட் நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஓகேங்களா, ஸோ 4வது பாருங்கள். போக்குவரத்து நெரிசலாக இருந்த போதிலும் நான் வீட்டிற்கு நேரத்துக்கு போயிட்டேன். சொல்லும் பார்த்தீங்களா, அதாவது வந்து டிராஃபிக் அதிகமாக இருந்தாலும் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். ஓகேங்களா, டிராஃபிக் அதிகமாக இருந்தாலும் டிஸ்பைட் த டிராஃபிக் அப்படின்னா டிராஃபிக் அதிகமாக இருந்தாலும் ஐ ரீச் ஹோம் ஆன் டைம். ஓகேங்களா, சொல்லும் பார்த்தீங்களா, நான் கரெக்டான நேரத்துக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ற இடத்துல எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பைட் த டிராஃபிக் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு நவுனாக போகிறதுனால ஈஸியாக வந்து டிஸ்பைட் இருந்தாலும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. டிராஃபிக் இருந்தாலும் அப்படின்னா டிஸ்பைட் த டிராஃபிக். ஓகேங்களா, கான்செப்ட் புரியும் நான் நம்புகிறேன். டிஸ்பைட் த டிராஃபிக் ஐ ரீச் ஹோம் ஆன் டைம். ஓகேங்களா, நான் வீட்டுக்கு கரெக்டான டைமுக்கு போயிட்டேன். ஐ ரீச்டு அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா வீட்டு வர்ப். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம பாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறதுனால பாஸ்ட் வர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். 5வது பாருங்கள். கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் சாதித்து விட்டார்கள். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து அவன் வாழ்க்கையில் ஒரு நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் அவன் வந்து ஜெயிச்சிட்டான். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சேம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், டிஸ்பைட் மெனி டிஃபிகல்ட்ஸ் அப்படின்றப்போ டிஸ்பைட் அப்படின்னா இருந்தாலும் இருந்த போதிலும், மெனி டிஃபிகல்ட்ஸ் அப்படின்றது நம்ம நவுனாக ஆக்ட் பண்ணுறோம். அப்போது அதிகமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதிகமான போராட்டங்கள் இருந்தாலும், ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து டிஸ்பைட் மெனி டிஃபிகல்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா, டிஸ்பைட் மெனி டிஃபிகல்ட் அப்படின்றப்போ அதிகமான போராட்டங்கள் இருந்தாலும் அதிகமான கஷ்டங்கள் இருந்தாலும் தே ஹாவ் சக்சீடட். ஓகேங்களா, சக்சீடட் அப்படின்றது வந்து வர்பு. ஓகேங்களா, V3 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தே ஹேவ் சக்சீடட். ஓகேங்களா, தே சக்சீடடும் போடலாம். அவன் சாதித்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அனுபவத்தில் சொல்கிறதுனால அங்கே வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 6வது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்பைட் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து இன்ஸ்பைட் ஆஃப். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ 6வது நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். ஓகேங்களா, டிஸ்பைட்ன்ற இடத்துல வந்து நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதான் சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். 6வது வந்து அவர்கள் பணக்காரர்களாக இருந்த போதிலும் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஓகேங்களா, ஸோ அவர்கள் பணக்காரர்களாக இருந்த போதிலும் எளிமையான வாழ்க்கையை அவங்க தான் வாழ்கிறாங்க. அப்போ ஒரே ஆள் தான் 2 வேலையை செய்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம்.
ஓகேங்களா ஃப்ரெண்ட். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ரிச். ஓகேங்களா, இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்றது நம்மளோட ரூட் வேர்டு. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ரிச் ஏன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ரிச் தே லிவ் a சிம்பிள் லைஃப். ஓகேங்களா, தே லிவ் அப்படின்னா அவர்கள் வாழ்கிறார்கள் ஒரு எளிமையான வாழ்க்கைன்றப்போ a சிம்பிள் லைஃப். ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் நம்புகிறேன். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ரிச் தே லிவ் a சிம்பிள் லைஃப். ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு தான் நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு முக்கியம். 7வது பாருங்கள், நான் நன்றாக படித்திருந்தாலும் தேர்வில் வெற்றி பெறவில்லை. சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நான் நன்றாக படிச்சிருந்தாலும் என்னால் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரே சப்ஜெக்ட் தான் நான் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நான் எதுக்கு எல்லா எக்ஸாம்பிளையும் அது நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. நான் எண்டில் சொல்கிறேன். நான் நன்றாக படித்திருந்தாலும் தேர்வில் வெற்றி பெறவில்லை. இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்டடியிங் வெல் அப்படின்னா நன்றாக படித்திருந்தாலும் ஐ டிடன்ட் பாஸ் த எக்ஸாம். ஓகேங்களா, ஸோ ஐ டிடன்ட் பாஸ் அப்படின்னா நான் வந்து பாஸ் பண்ணலை எதில் தேர்வில் அப்படின்றப்போ ஐ டிடன்ட் பாஸ் த எக்ஸாம். ஓகேங்களா, இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்டடியிங் வெல் ஐ டிடன்ட் பாஸ் த எக்ஸாம். ஓகேங்களா, சேம் அந்த இன்ஸ்பைட் ஆஃப்ன்ற இடத்துல வந்து டிஸ்பைட் வந்து மாற்றி போடுங்க. டிஸ்பைட் ஸ்டடியிங் வெல் ஐ டிடன்ட் பாஸ் த எக்ஸாம். ஓகேங்களா, சேம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால நம்மளுக்கு வந்து மீனிங்கும் சேம் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ 8th பாருங்கள். 8th பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அவருடைய தோல்விகள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒருத்தருக்கு வந்து நிறையா எப்போ பார்த்தாலும் ஃபெயிலியரே ஆகினே இருக்கும். ஏதாவது ஒரு ட்ரை பண்ணுவாங்க, ஃபெயில் ஆகும். எதனா ஒன்று ட்ரை பண்ணுவாங்க, ஃபெயில் ஆகும். ஓகேங்களா, ஸோ அவருடைய ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட முயற்சியை வந்து அவங்க கைவிடலை. ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் மெனி ஃபெயிலியர். ஓகேங்களா, இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா இருந்தாலும். ஓகேங்களா, இருந்தாலும் இஸ் மெனி ஃபெயிலியர் அப்படின்றப்போ அவருடைய தோல்விகள் அதிகமாக இருந்தாலும் ஹீ நெவர் கேவ் அப் ட்ரையிங். ஓகேங்களா, ஸோ கிவ் அப் அப்படின்றது வந்து ப்ரெசென்ட்டில் சொல்கிற மாதிரி இருக்கும். விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாஸ்ட்டில் சொல்கிறதுனால அங்கே கேவ் அப் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஹீ நெவர் கேவ் அப் ட்ரையிங். ஓகேங்களா, ஸோ முயற்சிகளை வந்து அவர் வந்து கைவிடலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் நம்புகிறேன். இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் மெனி ஃபெயிலியர் ஹீ நெவர் கேவ் அப் ட்ரையிங். ஓகேங்களா, கான்செப்ட் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வாட்டி வாட்ச் பண்ணால் போதும், நம்ம ஈஸியாக வந்து இந்த டாபிக் வந்து மறக்காது. ஓகேங்களா, ஸோ 9வது பாருங்கள், சத்தமாக இருந்த போதிலும் நான் என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஸ்கூல்லேருந்து வருவோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ வந்து வீட்டில் பசங்கள்லாம் ஸோ கத்தின்னு இருப்பாங்க, டிவி வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க சவுண்டு. ஓகேங்களா, சேம் அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்த இன்ஸ்பைட் ஆஃப் தான் சொல்ல போகிறோம். இன்ஸ்பைட் ஆஃப் த நாய்ஸ். ஓகேங்களா, இன்ஸ்பைட் ஆஃப் த நாய்ஸ் அப்படின்னா நாய்ஸ்ன்றது வந்து ஒரு நவுன். ஓகேங்களா, ஸோ சத்தம் அதிகமாக இருந்தாலும். ஓகேங்களா, நம்ம வந்து சத்தம் இருந்தாலும் சொல்லியிருக்கோம். இன்ஸ்பைட் ஆஃப் லாட் ஆஃப் நாய்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அது வந்து சத்தம் அதிகமாக இருந்தாலும். நம்ம எக்ஸாம்பிள் வந்து சத்தமாக இருந்த போதிலும். ஓகேங்களா, இன்ஸ்பைட் ஆஃப் த நாய்ஸ் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த மெயின் கிளாஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதை ரிமைனிங் பார்ட் இருக்குது தான் நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சத்தமாக இருந்த போதிலும் நான் என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் த நாய்ஸ் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். 10வது பாருங்கள், அவருக்கு கோபமாக இருந்தாலும் அவர் பணிவாக பேசினார். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து கோபமாக இருந்தாலும் அவர் வந்து பணிவாக தான் பேசினார். இங்கே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம வந்து ரெண்டுமே சப்ஜெக்டாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அவருக்கு கோபமாக இருந்தாலும் அவர் பணிவாக பேசினார். ஏன்னா ரெண்டுமே நம்ம டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் போடலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட், சேம் சப்ஜெக்ட்ன்றதுனால நம்ம வந்து ஒரே வாட்டி சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரிப்போஷன் உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் ஆங்க்ரி. ஓகேங்களா, அவருக்கு வந்து கோபமாக இருந்தாலும். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் ஆங்க்ரி அப்படின்றப்போ அவருக்கு கோபமாக இருந்தாலும் ஹீ ஸ்போக் பொலைட்லி. ஓகேங்களா, அவர் வந்து ஹீ ஸ்போக் அப்படின்னா அவர் பேசினார், பொலைட்லி அப்படின்னா தாழ்மையாக. ஓகேங்களா, இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் ஆங்க்ரி அப்படின்னா அவர் கோபமாக இருந்தாலும் ஹீ ஸ்போக் பொலைட்லி. ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீ எவ்வளோ தான் கோபமாக இருந்தாலும் கொஞ்சம் பணிவாக நடந்துக்க கோச் பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் 10 பார்த்துட்டோம். இந்த 10ல் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் ரீப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிளுமே வந்து நார்மல் கான்வர்சேஷனுக்கு
ஏற்ற எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து மறக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஹோம்ஒர்க் பாருங்கள். அவர் சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக பேசினான். சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ அவர் வந்து சோகமாக இருந்தாலும் ஹாப்பியாக தான் பேசினார். சேம் அந்த இடத்துல வந்து இந்த டிஸ்பைட் அண்ட் இன்ஸ்பைட்டாக வச்சு எப்படி ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? நான் ட்ரிக்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ்லேயே வந்து 2 கான்வர்சேஷன் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது வந்து 2 மெயின் கிளாஸ் வச்சு ஒரு கான்வர்சேஷன். அதாவது வந்து 2 மெயின் கிளாஸ் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்து 2 வேலை செய்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அது இந்த 2 கான்வர்சேஷன் தான் இங்கிலீஷ்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள். அவர் சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக பேசினான். இது வந்து ஒரே ஆள் தான் 2 வேலையை செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதே வந்து எங்கள் அப்பா என்னை அடித்தார், அதனால் நான் வந்து அவரை திட்டினேன். ஓகேங்களா? 2 அங்கே வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சப்ஜெக்ட்டு, நான் அவரை திட்டினேன். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து இங்கே வந்து நம்ம 2 சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போது வந்து அங்கே கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் பைக்கில் போகும்பொழுது ஹெல்மெட் போடலை. ஓகேங்களா? நான் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடலை அப்படின்றப்போ அது ஒரே ஆள் தான் 2 வேலை செய்கிறாங்க. அதுதான் அந்த ஒரு சினாரியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நான் அதை எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். டியூரிங் ரைடிங் த பைக் ஐ டிடன்ட் வியர் த ஹெல்மெட். ஓகேங்களா? டியூரிங் அப்படின்றது வந்து பொழுது. ஓகேங்களா? வென்னுன்னு போடலாம், வயல் போடலாம், எதுனா போடலாம். ஆனால் ப்ரிப்போஷன் அப்படின்றப்போ டியூரிங் கொஞ்சம் சூட்டபிளான வேர்டு. ஓகேங்களா? டியூரிங் ரைடிங் த பைக் ஐ டிடன்ட் வியர் த ஹெல்மெட். ஓகேங்களா? ஸோ இதேமாரி கான்வர்சேஷன் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.